போன வீடியோவில் மேப்பாலஜினா எப்படி வந்துட்டு அதை வந்து நம்ம கிளாஸில் சொல்லி தரோன்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதில் 10 கண்ட்ரீஸ்க்காண்டி ஒரு ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி படிச்சுட்டே அவங்க வந்துட்டு மார்க் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இந்தியன் அப்படின்னா இந்தியா, அவங்களோட அம்மா. ஸோ அந்த ஹிண்ட்டை வச்சு அம்மானா தாய்லாண்ட், அந்த அம்மா மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. ஸோ லவ்ஸ். அப்போ அந்த அன்புனால ஒரு பங்களா கட்டுறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு பங்களாதேஷ். ஸோ இது வந்து இடம் இல்லை அப்படின்றதுனால அந்த ஆரோ மார்க் போட்டுட்டு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பங்களாதேஷ். ஸோ அந்த பங்களாவுக்கு ஒரு நேபாளியை செக்யூரிட்டியாக போடுறாங்க. ஸோ அதனால் நேபாள். அவரோட கையில் கம்பு வச்சுருக்காரு. ஸோ கம்போடியா. அப்புறம் அவருக்கு துணைக்கு ஒரு மிருகத்தை வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு டிராகன் இருக்கிற ஃப்ளாகில் இருக்கிற கண்ட்ரி வந்து பூட்டான். ஸோ அந்த பூட்டானை நம்ம மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த பங்களா கட்டினதுக்கப்புறம் அதோட ஃப்ரண்ட்டை ஸ்டார்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு 3 கண்ட்ரி, ஃப்ளாக்ஸில் வந்து ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு 3 கண்ட்ரி. அதாவது அவங்க வந்து அதை பார்க்கும்போது சைனாவில் ஸ்டார்ஸ் இருக்குது. ஸோ சைனாவிலேருந்து ஒரு ஸ்டார் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மியன்மார், அதுக்கப்புறம் வியட்நாம். ஸோ 10 கண்ட்ரீஸ்க்கும் இந்த ஒரு ஸ்டோரியிலேயே வந்து ஸ்டோரி படிச்சுட்டே அதை மார்க் பண்ணும்போது அந்த குழந்தைங்க ஈஸியாக மார்க் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் எல்லா கண்ட்ரீஸையும் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டோரிஸில் சொல்லித்தரோம். ஸோ அடுத்து நம்ம மித்த ஃபேக்ட்ஸ்லாம் எப்படி பார்க்கலான்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.